அதிர்ஷ்டம் வந்து உங்க கதவை தட்ட போகுது. ஆனா என்னங்க தட்ட போகுது, நான் அதே மாதிரிதான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்றீங்களா? இல்லங்க, கண்டிப்பா நடக்கும். அத சொல்றதுக்கு தான் நான் இந்த வீடியோல வந்திருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. கடைசி வரைக்கும் முழுமையா பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு பதில் கிடைச்சிடும். நான் வீடியோவோட டைட்டில்ல சொன்ன மாதிரி அந்த ஒரு அதிசயம் இந்த 3 கிரகங்களோட பெயர்ச்சினால நடக்க போகுது. இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் ஜோதிடமும் ஆன்மீகமும் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். அண்ட் லைஃப்ல அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க மேல இருக்கக்கூடிய என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல மெசேஜ் பண்ணியோ உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணிக்கோங்க. நீங்க என்ன ராசி, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. நான் உங்களுடைய ஃபேவரட் வேதிக் அஸ்ட்ராலஜர், டாரோ கார்ட் ரீடர். இது உங்களுடைய தினசஸ்ட்ரோ. கன்னி காலச்சக்கரத்தின் 6வது ராசி. இந்த ராசியோடைய அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா புதன். இந்த ராசி வந்து ஒரு பெண் ராசிங்க. காலச்சக்கரத்துக்கு 2 ராசிகளுக்குமே புதன் தான் வந்து அதிபதியா வராரு. ஒண்ணு மிதுனம், இன்னொன்னு கன்னி. மிதுன புதன் அப்படின்னா கம்யூனிகேஷன், தொடர்புகள். கன்னி புதன் என்னன்னு பாருங்க, அறிவு சார்ந்த விஷயங்களும், ஸ்ட்ராட்டஜிஸ்ட், ஒரு கால்குலேஷன், ஒரு அனாலிஸ்ட், இது எல்லாமே வந்து கன்னி புதன். புத்தி கூர்மை அப்படின்றது மிதுனத்தை விட கன்னி புதனுக்கு அதிகமாவே இருக்குங்க. எப்படின்னா ஒரு 100 பேர் வேலை செய்யறாங்கன்னு வைங்களேன், இவங்களுக்கு கீழே வேலை செய்யும் போது அந்த 100 பேரையுமே எப்படி மேனேஜ்மெண்ட் பண்றது, எப்படி ஸ்ட்ராட்டஜி போட்டு அவங்க எப்படி வேலை வாங்குறது அப்படின்ற அத்தனை ஸ்ட்ராட்டஜியும் கன்னி புதன் வந்து செய்யுங்க. நிபுணத்துவம், வித்யாகாரகன், கலைத்துறை. சுக்கிரனும் கலைத்துறையோட அதிபதி தான். அதே மாதிரி புதனும் கலைத்துறையோட அதிபதியாகவும் வராரு. பேச்சும் அறிவாலையும் நிறைய பணம் ஒருத்தர் சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க ஜாதகத்துல புதன் நல்ல இடத்துல இருப்பாரு. சரிங்களா? ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் பாருங்க பேச்சால சம்பாதிக்கக்கூடிய வழக்கறிஞர், இது எல்லாமே வந்து புதனோட ஆளுமையில இருக்கும். அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், கணக்கு. எஸ்பெஷலி வந்து கன்னி புதன் வந்து நிறைய கணக்குகளோட வந்து அவங்களுடைய மாயாஜால வித்தைய வந்து காட்டுவாங்க. நீங்க கேட்கலாம், என்னமா நீ பாட்டு லிஸ்ட் அடிக்கிட்டே போறியே, நான் ஒன்னும் அப்படி இல்லையே நீங்க கேட்கலாம். உங்க ஜாதகத்துல புதன் ஆட்சி பெற்ற நிலையிலேயோ உச்சமாகவோ சூரியனோட தொடர்பு, அதாவது சூரியனோட பார்வையில் இருக்கும்போது புதன் தன்னுடைய எல்லா வித்தைகளையும் வந்து காட்டுவார். அதாவது அவருடைய முழு பவரை வந்து காட்டுவார். முழு பவரை வந்து வெளியே அவரோட கொடுக்க முடியும். பாவ கிரகங்களோட சேராம இருப்பது நல்லது. ஈவன் வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமியில நீங்க பிறக்குறீங்க அப்படின்னாலும் ரொம்பவே வந்து நிறைய நற்பலன்களே வந்து செய்யுங்க. மிதுன ராசிக்கு இந்த வருடம் 3 கிரகங்களோட பெயர்ச்சி நடந்துச்சு அப்படின்றத நான் வீடியோவோட ஸ்டார்டிங்லயே நான் சொன்னேன். ஒரு அதிசயம் வந்து உங்களுக்கு நடந்திருக்கு இந்த கிரகங்களோட பெயர்ச்சினால அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? அதுல நம்ம முதல்ல பார்க்க போறது சனியோட பெயர்ச்சி. உங்களுடைய ராசிக்கு பாருங்க, சனி இப்போ எங்க இருக்காரு? 7ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்காரு. அவரு 7ஆம் இடத்துல அமர்ந்தது மட்டும் இல்லாம தன்னுடைய 3வது பார்வையா உங்களுடைய 9ஆம் வீட்டை பாக்குறாருங்க. உங்களுடைய 9ஆம் வீடு அப்படின்றது உங்களுடைய அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு வீடு. தந்தை ஸ்தானம், லக் அண்ட் ஃபார்ச்சூன். எவ்வளவு அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்கும், எவ்வளவு அறிவும் அறிவு சார்ந்த விஷயமும், கடவுள் நம்பிக்கை மேல நீங்க எவ்வளவு வந்து கடவுள் நம்பிக்கையோட நீங்க எப்படி இருப்பீங்க, இந்த அத்தனை விஷயத்தை பத்தி சொல்றது இந்த 9ஆம் வீடு. அது தன்னுடைய 3ஆம் பார்வையா அவர் பாக்குறாரு. அதுக்கப்புறம் உங்க ராசியையுமே தொடர்பு கொள்றாரு. 7ஆம் வீட்டுல இருந்து உங்களோட ராசியின் மேல அவர் வந்து தொடர்பு கொள்றாரு. ராசி என்பது வேற ஒண்ணும் இல்லைங்க, நீங்க தான். உங்களோட எமோஷன்ஸ், உங்களோட ஃபீலிங்ஸ், இத பத்தி சொல்றது ராசி. பொதுவாவே லக்னம் என்பது உங்களை பத்தி சொல்றது. உங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும், உங்களோட வடிவம் எப்படி இருக்கும், உங்களோட உடல் அமைப்பு எப்படி இருக்கும், இது வந்து லக்னம். அதுக்கப்புறமா உங்களுடைய 7ஆம் வீட்டுல இருந்து, உங்க ராசிக்கு 7ஆம் வீட்டுல இருந்து தன்னுடைய 10ஆம் பார்வையா 4ஆம் வீட்டையும் வந்து பார்வையிடுறாரு. 4ஆம் வீடு அப்படின்றது சுகஸ்தானம்,
தாய், வீடு, மனை, வண்டி, வாகனம், இது அத்தனையுமே குறிக்கக்கூடியது 4ஆம் வீடு. இப்போ சனியோட பார்வை எல்லாமே சுப வீடுகள்ல படுது. அதுவும் சனி உங்களுக்கு பாதகத்தை செய்யக்கூடிய இடத்துல கூட கிடையாது, யோகத்தை செய்யக்கூடியவரா இருக்கிறாரு. இந்த ரிஷப லக்னமா இருக்கட்டும், இந்த ரிஷப ராசி, துலாம், அதுக்கப்புறம் மிதுனம், கன்னி, இவங்க எல்லாருக்குமே வந்து சனி வந்து ஒரு யோகாதிபதியா வராரு. ஏன்னா 5ஆம் அதிபதியா வந்து 6ஆம் அதிபதியா வர்றாரு. அவர் இப்போ 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. சோ நிறைய நன்மைகளை செய்யறதுக்கு அங்க வந்து அமர்ந்திருக்காரு. என்ன ஒரு பிரச்சனை உங்களுக்கு வரும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ரிலேஷன்ஷிப் விஷயத்துல நீங்க சீரியஸா இருக்கணும். ஏன்னா உங்க ராசிக்கு சமசப்தமமான 7ஆம் வீட்டுல போய் அமர்ந்திருக்காரு. அந்த இடத்துல நீங்க சீரியஸா இல்லாத போது நிறைய தடைகளையும் பிரச்சனைகளையுமே நீங்க வந்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல ஃபேஸ் பண்ணுவீங்க. இல்ல லவ் பண்றீங்க அப்படின்னா அதன் ரீதியா நீங்க வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. மன உளைச்சலுக்கு ஆளாவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவரே 5ஆம் அதிபதியாவும் 6ஆம் அதிபதியாவும் வராரு. 5ஆம் இடம் என்பது காதல், 6ஆம் இடம் என்பது ருணம், ரோகம், சத்ருஸ்தானம். அப்ப அவங்களே எதிரியா மாறுறதுக்கு கூட இந்த காலகட்டத்துல வாய்ப்பு இருக்கு. சோ பி கேர்ஃபுல் வித் யுவர் ரிலேஷன்ஷிப். இதே சின்ன வயசுல இருக்கவங்க, ஒரு சர்டன் ஏஜ் வந்து இப்போ 17 வயசு 18 வயசு அந்த மாதிரி யங் ஏஜ்ல இருக்கவங்க பாக்குறீங்க அப்படின்னா, நீங்க எஜுகேஷன்ல படிப்புல சில பல தடைகளையும் பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஏன்னா 5ஆம் இடம் என்பது காதல் மட்டும் கிடையாது, உங்களுடைய படிப்பு, எஜுகேஷன். சோ அதுலயே நீங்க வந்து ஃபேஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து குரு வந்து சூப்பரா இருக்காருங்க உங்களுடைய ராசிக்கு. இப்போ குரு அடுத்தடுத்த மாதங்கள் பாருங்க, அக்டோபர் மாதத்துல இருந்து உச்சமாற நிலைமைக்கு வந்து குரு வந்து வந்திருக்காரு. சோ எல்லா ராசியை விட, இந்த 12 ராசியை விட கன்னி ராசிக்காரங்களுக்கு தான் நான் வந்து எக்ஸலண்டா குரு இருக்காருன்னு சொல்லுவேன். நான் 11ஆம் இடம் லாபஸ்தானம், தொட்டது எல்லாமே துலங்கும். அதாவது வியாபார ரீதியா நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிசினஸ் யாரெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு எக்ஸலண்டான பீரியட். ஏன்னா ஆல்ரெடி வந்து புதன் ஒரு நிபுணத்துவமும் வாய்ந்தவர். அவர் வந்து ஒரு கலைத்துறை மட்டும் கிடையாது, ஒரு பிசினஸ் மேனும் வியாபாரியும் புதன் தான். அந்த கம்யூனிகேஷன் இருந்தா தானே உங்களுக்கு வந்து எப்படி வந்து உங்ககிட்ட வர கிளைண்ட்ஸ் கிட்ட எப்படி பேசணும்னு தெரியும், இல்ல மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும்னு தெரியும். அப்ப லாபத்துக்கு குரு வர்றதுனால பல வகையில இருந்து நீங்க வந்து லாபங்களை எதிர்பார்க்கலாம். அடுத்து ராகு கேது. சிலருக்கு இந்த இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, சில பேருக்கு, எல்லாருக்கும் இது இருக்காது, கொஞ்சம் ஏஜ்டு பர்சனா இருக்கிறவங்களுக்கு தான் இந்த தாக்கம் ஏற்படும். ராகு வந்து எங்க இருக்காருன்னு பாருங்க, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் பாவத்துல இருக்காரு. கேது வந்து 12ஆம் பாவத்துல இருந்து அமர்ந்திருக்காரு. இந்த வருடம் தான் எல்லாமே நடந்திருக்கு. அப்போ 12ஆம் பாவம் என்பது அயன சயன போக மோட்ச விரயஸ்தானம். 6ஆம் பாவம் என்பது ரணரோக சத்ருஸ்தானம். அப்ப நீங்க ஹெல்த் வைஸ் நீங்க வந்து நீங்க வந்து கவனிக்காம விடுறீங்க, நீங்க வந்து சரி போ பண்ணலாம் பாத்துக்கலாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா பெரிய ஹாஸ்பிட்டல் செலவா வைக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல கேது இருக்கு, 6ஆம் இடத்துல ராகு இருக்கு. சோ நீங்க ஹெல்த் வைஸ் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சரி பண்ணிக்கலாம் போட்டோம் விட்டுறலாம் அப்படின்லாம் நீங்க வந்து இந்த காலகட்டங்கள்ல கண்டிப்பா இருக்கவே முடியாது. யூ ஹாவ் டு, நீங்க கண்டிப்பா ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அதே மாதிரி நிறைய தனிமையை விரும்பக்கூடிய கன்னிராசிக்காரங்களும் இருப்பாங்க. ஏன்னா இந்த ராகு கேது பயிற்சினால, இந்த மே மாசத்துக்கு அப்புறம் நடந்த பயிற்சினால அதிக ஒர்க் ப்ரெஷர் சில பேருக்கு இருக்கலாம். சில பேர் ஒர்க் ப்ரெஷர்னால ஃபாரின் போற சான்சஸும் ஏற்படும். இப்போ ஒர்க் ரீதியா நீங்க இருக்கீங்கன்னா, ஒர்க் ப்ரெஷர் தாங்க முடியல, இங்க இருந்தா எனக்கு வேலை நடக்கல அப்படின்றதுனால ஃபாரின் சான்சஸ் ஏற்பட்டு நீங்க அங்க போறவங்களா இருக்கலாம். இல்ல எனக்கு வந்து எதுவுமே வேணாம், எனக்கு தனியா விட்டா போதும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையும் ஏற்படும். ஏன்னா 12ஆம் இடத்துல கேது, 12 அப்படின்றது தனிமை, புரியுதுங்களா? அப்ப அதிக எக்ஸ்ட்ரீம் ஃபாரின் இருக்கலாம், இல்ல எக்ஸ்ட்ரீம் தனிமையா நீங்க வந்திருக்கலாம். இதுக்கு இடைப்பட்ட கேப்ல கண்டிப்பா இருக்க வாய்ப்பே இல்ல. ரெண்டுமே ரெண்டு எக்ஸ்ட்ரீமா நீங்க வந்து இருப்பீங்க, புரியுதுங்களா? இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இந்த ராசி பலன் அப்படின்றது உங்களுடைய ஜாதகத்துக்கு 50 to 60% தான் மக்களே செட் ஆகும். ஏன்னா இந்த ராசி பலனையும் தாண்டி கிரகங்களுடைய கோச்சார நிலை எப்படி இருக்கு, உங்களுடைய தசா புக்திகள் எப்படி இருக்கு, இது நான் மட்டும் இல்ல, எல்லா அஸ்ட்ராலஜர்ஸும் சேர்த்துதான் நான் சொல்றேன். சோ இது எல்லாத்தையும் வச்சுதான் நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வந்து எடுக்க முடியும். இந்த ராசி பலன் நீங்க பொதுவா தெரிஞ்சுக்கோங்க, புரியுதுங்களா? அடுத்து துலா ராசிக்காரங்க என்ன, எப்படி அவங்களுடைய ராசி பலன் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல இருக்கு, மறக்காம அதை போய் செக் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுறது மட்டும் இல்லாம கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க
மேல் இருக்கக்கூடிய என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணிக்கோங்க.